தௌசி என்ன பண்ணுற? டீ போட்டிருக்கிறேங்க. நம்ம அந்த டீ குடிச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு. தேன் இல்லாதனால அந்த டீ நம்ம குடிக்கிறதே இல்லை. இப்போ தான் தேன் வாங்கிட்டோம்ல, அதனால மறுபடியும் நான் அந்த டீ போட்டிருக்கிறேன். பூ கொஞ்சம் தான் இருந்துச்சு, செம்பருத்தி பூ ஒன்று தான் இருந்துச்சு. பொறிச்சிட்டு வந்தேன். சங்குப்பூ டீயா? ஆ ம் அதான் போட்டிருக்கிறேங்க. சரி, போடு போடு. இந்த டீ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இல்லைங்க. ஆனால் இந்த டீ குடிச்சிருக்கிற வரைக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா. ஆமாம். நார்மல் டீ விட இது குடிக்கிறதுனால எனக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு வாரமாக டீ இல்லாதனால ஒரு மாதிரியாக இருந்து, இப்போ தேன் வாங்கிட்டோமல்ல, இனிமேல் ரெகுலராக டீ போட்டுடலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிக்கும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி சங்குப்பூ, செம்பருத்தி பூ டீ எல்லாம் கண்டிப்பாக குடிங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா இந்த டீ காலையில் குடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்லா உடம்புக்கு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. இருதயத்துக்கு நல்லது. இதயத்துக்கு நல்லதுங்களா? செம்பருத்தி பூ ரொம்ப இதயத்துக்கு நல்லது. சங்குப்பூ டீ ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் நம்ம குடிச்சதுனால நமக்கு நல்லா இருக்கு இல்லைங்க. நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது, உடம்புக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. காலையில் வந்து நார்மலாக இந்த டீ குடித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க.